குருநாகல் புத்தளம் பிரதான வீதியின் தித்தவெல்ல பகுதியில் இன்று முற்பகல் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. டிப்பர் வாகனம் ஒன்றும் கார் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. குறித்த கார் பஸ் ஒன்றை முந்தி செல்ல முயற்சித்த வேளையில் முன்னால் வந்த டிப்பர் வாகனத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் தெரிவிக்கின்றனர். குருநாகல் பக்கத்தை நோக்கி கார் சென்றது. குருநாகல் பக்கத்திலிருந்து டிப்பர் வாகனம் ஒன்று இந்த பக்கத்துக்கு வந்தது. இவர் அதிவேகத்தில் பயணித்தார். அவர் ஒதுங்கியே வந்தார். இடைநடுவில் சென்ற கார் டிப்பரில் மோதியது. இந்த விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் காரில் 6 பேர் பயணித்துள்ளனர். விபத்தில் கவலைக்கிடமான நிலையில் காணப்பட்ட மூவர் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி இன்று மாலை உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் ஹொரணை, பலாங்குடை மற்றும் கனேமுல்ல ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கனேமுல்ல பகுதியைச் சேர்ந்த நிலந்த ஜெயவர்தனவும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். 34 வயதான இவர் திருமணமாகாதவர் என எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இதேவேளை இன்று முற்பகல் விபத்து நேர்ந்த தித்தவெல்ல பகுதியில் நேற்றிரவும் ஒரு விபத்து இடம்பெற்றது. வேகத்தை கட்டுப்படுத்த முடியாத கார் ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இந்த விபத்தில் குருநாகல் போயாகனே பகுதியைச் சேர்ந்த 39 வயதான ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் பாதசாரி கடவையில் இடம்பெற்ற விபத்துகளில் 700க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாக வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை குறிப்பிடுகின்றது. ஆண்டின் இதுவரையான காலத்தில் சுமார் 30,000 வாகன விபத்துகள் இடம்பெற்றுள்ளதாக சபையின் தலைவர் சட்டத்தரணி காமினி ஏகநாயக்க தெரிவிக்கின்றார். இவ்வாறு இடம்பெற்ற விபத்துகளில் 1964 பேர் உயிரிழந்துள்ளனர். முச்சக்கர வண்டி, மோட்டார் சைக்கிள், பஸ் மற்றும் லோரி ஆகியன விபத்துக்குள்ளாகியதில் 1275 பேர் உயிரிழந்துள்ளனர். வாகனங்களில் அதிகளவிலானோர் பயணிக்க வேண்டாம். பெரிய வாகனங்களில் சிறிய வாகனங்களான முச்சக்கர வண்டி, மோட்டார் சைக்கிள் ஆகியன மோதி விபத்துக்குள்ளாகின்றன. சிறிய ரக வாகனங்களை பயணிப்பவர்கள் விபத்தில் இருந்து தவிர்த்துக் கொள்ளும் வகையில் செயற்பட வேண்டும்.